ஈசிஆர் சாலை சம்பவத்தில் திமுக மீது பொய்ப்பழி போட்டு வீராவேசமாக அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் ரகுபதி எக்ஸ் தள பதிவில் ஈசிஆர் சாலையில் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்த விவகாரத்தில் கைதான சந்துரு அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற பின்புலத்தை அவரே ஒப்புக்கொள்ளும் வீடியோவை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக கொடியை காட்டி திமுக மீது பொய்யான வீண் பழி சுமத்தி சுயநல அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவைச் சேர்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தான் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவது ஒவ்வொரு குற்றச் செயலின் பின்புலத்தை ஆராய்ந்தால் தெரிய வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். ஈசிஆர் சாலை சம்பவத்தில் திமுக மீது பொய் பழி போட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள் என்றும், வீராவேசமாக அறிக்கை விட்ட பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் அமைச்சர் ரகுபதி வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.